بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் அஸ்மாவுல் ஹஸ்னா அல்லாவுடைய அழகிய திருநாமங்களை பார்த்து வர்றோம். அந்த தொடரில் இந்த அமர்வில் நாங்கள் அல் முஹைமின் என்ற அல்லாட பெயரை பார்க்க இருக்கிறோம். இதுவும் சூரத்துல் ஹஷர் 23வது வசனத்தில் வர்ற ஒரு சொல்லாகத்தான் இருக்குது. வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசு சலாமுல் முஃமினுல் அல் முஹைமின் அல் முஹைமினுல் அசீசுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுபஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் என்றதில் வருது அல்லாட இந்த பெயர் முஹைமின் என்று. அப்போ இதில் அதோட கருத்து என்ன அப்படி என்ன? ஹைமன என்றால் என்னென்றால் ராகப, அதாவது மேற்பார்வை செய்தான். முஹைமின் என்றால் மேற்பார்வை செய்பவன், அடியார்களை பற்றிய சூழ்ந்த அறிவுள்ளவன், முழு அறிவோடு தனது அடியார்களை மேற்பார்வை செய்து வருபவன், அவர்களை அவதானித்து வருபவன் என்ற அந்த கருத்தில் இந்த சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அஷாஹிது பி ஐபாதிஹி வ இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், முஹைமின் என்ற என்னன்னு கேட்ட நேரம் சொன்னாங்களாம், அஷாஹிது அலல் ஐபாதி பி அமாலிஹிம், தண்ட அடியார்கள் என்னென்ன வேலைகள் செய்து வர்றாங்க என்றதை அப்படியே அவதானித்து வர்றவன் தான் அல்லாஹ். அதுதான் அல் முஹைமின் என்ற அந்த கருத்து குறிக்குதுண்டு. அல்லாஹு தாலா பற்றின இந்த குரான் வசனத்தை பாருங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹு தாலா யாவற்றையும் அவதானித்து வருகின்றான். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை அல்லாஹ் மேற்பார்வை செய்து வருகின்றான், அவதானித்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த கருத்தை தான் முஹைமின் என்ற அந்த சொல்லுது, மேற்பார்வை செய்பவர் என்று. குரானை பற்றியும் இப்படி ஒரு சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. அதாவது வன்சல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி முசத்திகல் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி வ முஹைமினன் அலை. நாம் தான் இந்த குரானை சத்தியத்தை கொண்டும் அதுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்துவதாகவும் அவற்றையெல்லாம் மேற்பார்வை செய்வதாகவும் நாம் இதனை அனுப்பி வைத்தோம். மேற்பார்வை செய்தனா, அந்த வேதங்களில் நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்களா, அந்த வேதங்களில் வேறு வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதா, அவற்றையெல்லாம் இதுவும் இந்த குரான்லையும் சொல்லுவதன் ஊடாக அது ரெண்டுக்கும் இது அந்த வேதங்களில் சொல்லப்பட்டது இதில் சொல்லப்பட்டது தான் அதில் சொல்லப்பட்டிருக்குதுன்றது நூடாக ஒரு மேற்பார்வையாக அதில் உள்ளதை இது உறுதிப்படுத்துறதாக, அது ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கிறதாக இது அமைஞ்சிருக்குது என்று குரானை பற்றி சொல்லுது. அப்போ மேற்பார்வை, அல்லாஹ் மேற்பார்வை செய்கிறான், அவதானிக்கிறான் என்றதை பொறுத்தவரையில் அப்போ இமாம்களும் சொல்லிக்கிறாங்கன்ற உண்மையில் இதுக்கு 2 பண்புகள் ஊடாகத்தான் இந்த சொல்லு விளங்கப்படணும் என்று. அதாவது அல் இல்மு அல் குத்ரா. அதாவது அல்லாஹ் முஹைமின் என்றா ஒரு ஒன்றை பற்றி, அவன் படைப்புகளுடைய எதையும் பற்றி பூரண அறிவுள்ளவன். அந்த அறிவும் எனவே அதில் அந்த படைப்பு விஷயத்தில் அவன் எந்த முடிவெடுக்கவும் ஏழுமான நிலையில் உள்ளவன். இந்த 2 விஷயம்தான், அதாவது அறிவும் அதிகாரத்தோடையும் கூடின அந்த மேற்பார்வை உள்ளவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்றது. மனிதர்களை பொறுத்தவரையில் அவங்க
அந்த பண்புள்ளவங்களா மேற்பார்வை, அதாவது அதிகாரமும் முழு அறிவும் உள்ள நிலையில் ஃபுல் கண்ட்ரோலில் எதையும் செய்யக்கூடிய நிலையில் உள்ளவங்களா என்று மனிதர்களோட நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்க. அவங்க தங்களோட உடம்பை கூட ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிற ஆட்கள் இல்லையா மனுஷர்கள். முதல்ல இதுவரைக்கும் சயின்ஸ் மனுஷன் இயக்கம், மனித இயக்கம் இதுதான் என்று முழுக்க கண்டுபிடிக்க இல்லை. அது கண்டுபிடிக்கிற அளவு கண்டுபிடிச்சு கொண்டு போகிறதே அல்லாமல் ஒவ்வொரு காலத்துக்கும் புதுசான ஒரு அறிவூட்டல் ஒன்று மனுஷன் இதை பற்றி நடக்குதே அல்லாமல் முழுமையான இது ஒன்று இல்லை உண்டு. ரெண்டாவது, அது மனுஷன் தன்னை பற்றி அறிஞ்சிக்கிற விஷயத்தை கூட அதை கண்ட்ரோலில், அதாவது அதிகாரத்தை பெற்றிக்கிறானா தண்ட உடம்பு இயக்கத்தில் மனுஷன் என்றால் அதுவும் இல்லாத நிலை. எங்களுக்கு தெரிந்தானே, அதாவது எங்களோட கையை வேண்டாம் அசைக்கலும், கண்ணால் பார்க்கலாம் அல்லது மூடிக்கொள்ளலாம், அல்லது பேசுகிறதா பேசாமைக்கிறதாண்டு நாங்கள் முடிவெடுக்கலாம். ஆனால் எங்களோட இதயத்தில் இயக்கத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இயலாது. எங்களோட ரத்தம் எங்கே போகிறது வாரதுன்றதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. எங்களோட இப்படி ஈரல் என்றும் குடல் என்றும் சதயம் என்றும் எத்தனையோ ஹோமோன்கள் என்றும் எத்தனையோ உடம்புக்குள்ளால் இயங்கி கொண்டிருக்குது. எங்களோட எந்த கண்ட்ரோலுக்குள்ளேயும் அது இல்லாமல் இருக்குது. எனவே நாங்கள் ஒரு எங்களோட உடம்பை தானும் மேற்பார்வை செய்து அதை கண்ட்ரோல் பண்ண இயலாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தாலா மனுஷனை மாத்திரமல்ல இந்த முழு பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் தாலா மேற்பார்வை செய்வனாகவும் அவற்றை கண்ட்ரோல் பண்ணுறவனாகவும் இருக்கிறான். வஷம்சு தஜ்ரிலி முஸ்தகர்ரில்லஹா, அதாவது சூரியன் அதற்கு தீர்மானிக்கப்பட்ட அதனுடைய அந்த பாதையில் போய்கொண்டிருக்குது. ஒல் கமர கத்தர்னாஹா மனாசில், சந்திரனை பொறுத்தவரையில் அது எந்த ஓபிட்டில் எந்த வட்டத்தில் அது சுத்தோணும் என்று நாங்கள் அதுக்கு பல்வேறு நிலைகளை அதுக்கு நாங்கள் தீர்மானித்த அந்த இதில் சந்திரன் போய்கொண்டிருக்குது. والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار. அதாவது சூரியன் சந்திரனை முந்துறதுக்கும் இல்லை, இரவு பகலை முந்தி செல்றதுக்கும் இல்லை, எல்லாமே நாங்கள் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தின்படி தான் இயங்கி கொண்டிருக்குது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா ஒரு ஒன்றை படைச்சி அதுக்குரிய அது எப்படி இயங்கணும் என்றும் அதுக்கு தீர்மானித்து அதை அந்த தீர்மானத்தில் விஷயத்தில் இவர்கள் யாருமே அந்த கோட்டை தாண்டி போக இயலாத வகையில் அல்லாஹ் அவற்றையெல்லாம் மேற்பார்வை செய்து வர்றான் என்றதை நாங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கொள்கிறோம். இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லா அவங்க சொன்னாங்களா, முஹைமின் இந்த மேற்பார்வை செய்பவன் என்ற அந்த பண்பை பெற்றிருக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட 3 பண்புகள் இருக்கணும். ஒன்று அல் இல்முத்தாம் பி அஹ்வாலி ஷை, ஒன்றை பற்றின அதோடைய எல்லா கட்டங்களையும் அதோடைய இன் அண்ட் அவுட் பற்றிய முழு அறிவு ஒருத்தர்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது அல் குதுரத்து தாம்ம அலா தஹ்சீலி மசாலிஹி தாலிகி ஷை, அந்த பொருளோட இயக்கம் அதை எதன்பால் இயக்கிறது, அதை என்ன செய்கிறது, அதை இயங்க வைக்கிறதா இல்லையா, அதோடைய முடிவுகளை தீர்மானிக்கிற முழு சக்தி அந்த ஒருத்தட்ட இருக்கணும். மூன்றாவது அந்த அல் முவாசலத்து வல் இஸ்திம்ராரு அல தஹ்சீல் தாலிகல் மசாலிஹ், அந்த பொருளுக்கு எது அந்த குறிப்பிட்ட அம்சத்துக்கு எதுவும் நன்மை செய்கிறதுக்கோ தீமை செய்கிறதுக்கோ முழு சக்தி பெற்றவராக இவர் இருக்கணும். இந்த எல்லா பண்புகளையும் கொண்டிருக்கும் போது தான் அவர் முஹைமின் என்ற அந்த அந்தஸ்தை பெறுறார் என்று. இப்போ அல்லாஹு தாலாவை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் அலீம், யாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை மிகவும் அறிந்தவன் என்று அல்லாஹு தாலா பற்றி நாங்கள் சொல்கிறோம். எனவே அறிவு முழுமை பெற்றவன் அல்லாஹு தாலா. ரெண்டாவது அல்லாஹு தாலா கதீர், மிகவும் சக்தி பெற்றவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், யாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் என்றது எங்களுக்கு
ஒப்வியஸான விஷயம். நாங்கள் அல்லாஹ் தாலா பற்றி சொல்கிற விஷயம்தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. சக்தி எந்த ஒரு யார் ஒன்றை செய்கிறதுக்கோ விடுறதுக்கோ அதுக்குரிய எல்லா சக்தியும் அல்லாட்ட இருந்து தான் வரணும். அல்லாஹ் தான் சக்தியின் மூலமாக இருக்கிறான் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே சக்தியும் அறிவும் கொண்ட அல்லாஹ் தாலா தந்த படைப்புகள் விஷயத்தில் முழு மேற்பார்வை செய்து வர்றவனாக அல்லாஹ் தாலா இருக்கிறான். அந்த வகையில் நாங்கள் அல்லாட அறிவையும் மேற்பார்வையும் விளங்கினவங்களாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். இந்த வகையில் சொல்ல போகிற ஹதீஸ் ஒன்று, உண்மையில் ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்றை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்கு நான் விரும்புகிறேன். அது என்னென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தஹ்யு மின் அல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹு தாலாட விஷயத்தில் நீங்கள் அவனுக்கு வெக்கப்பட வேண்டியவாறு வெக்கப்பட்டு கொள்ளுங்க என்று சொன்னபோது, காலு யா ரசூலல்லாஹ் இன்ன நஸ்தஹி வல்ஹம்துலில்லா வல்ஹம்துலில்லா. ரசூலுல்லாஹ்வே, அல்லாஹ்வின் தூதரே, உண்மையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வெக்கப்படுறவங்களாக தான் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் அப்படியான ஒரு வெக்க உணர்வை அல்லாஹ்ட விஷயத்தில் அல்லாஹ் எங்களோட உள்ளத்தில் தந்ததுக்காக நான் அல்லாஹ்வை புகழ்கிறோம்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கால லைஸ தாலிக் தாக். அதல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஷயம் அல்ல. அதுக்கு அல்லாஹ்க்கு வெக்கப்படுறதுன்னா அதுக்கு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து என்னென்றால், வலக்கின்னல் இஸ்தஹ்யா மினல்லாஹி حق الحياة أن تحفظ الرأس وما وعى والبطن وما حوى. அதாவது அல்லாஹ்வுக்கு உண்மையிலே வெக்கப்படுறதாக இருந்தால் தலை, அதாவது எங்களோட ஒவ்வொரு மனுஷன் தலை, அதுக்குள்ளால் என்னத்தையெல்லாம் பொதிஞ்சிருக்கிறோ அவற்றையெல்லாம் பாதுகாக்கணும். வல்பத்ன வமா ஹவா, அதே போன்று அவன் வயிறு, அதுக்குள்ளால் என்னெல்லாம் பொதிஞ்சிருக்குதோ அவற்றையெல்லாம் பாதுகாக்கணும். அப்படி ஒரு பாதுகாக்கிற நிலைமையை நீங்கள் அடைவீங்கன்றா தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே வெக்கப்படுறீங்க. அப்போ தலையில் இருக்கிற விஷயங்கள் என்ன? அவன்கிட்ட கண் இருக்குது, காது இருக்குது, நாவு இருக்குது, அவன்கிட்ட சிந்தனை இருக்குது. இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வகையில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற வகையில் அவனுக்கு வெக்கப்பட்டு அது அவன் விரும்புகிற வகையில் அமைச்சு கொள்வதாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வெக்கப்படுற மாதிரி வெக்கப்படுறேன்ற அர்த்தம். வல் பத்ன வமா ஹவான்னா வயிறும் வயிற்றில் அடங்கப்பட்டிக்கிற விஷயங்கள் என்றால் ஒருத்தண்ட மர்மஸ்தானம் இருக்குது. ரெண்டாவது வயிறு, சாப்பாடு, அதுக்குரிய கண்ட்ரோல் என்று ஒன்று இருக்குது. ஹலால் ஹராத்தை எதை நாங்கள் குடிக்கிறோம், எதை நாங்கள் சாப்பிட்றோம்ன்றீங்க, இவற்றை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்றீங்க. தொடர்ந்து சொன்னாங்களாம், வலி தஸ்குரல் மௌத்த வல் பலிய. அதே நேரம் எப்போவுமே நீங்கள் மௌத்தையும் அதுக்கு பின்னால் நீங்கள் அழிஞ்சி போகிறது, அப்படியே உங்களோட உடல் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகிற அதையும் பற்றி நீங்கள் நினச்சி வர்ற ஆட்களாக இருக்கணும். ஒமன் அராதல் ஆஹிரத்தை தரக ஜீனத்த துன்யா. யார் மறுமையினால் நாடியவராக இருப்பாரோ, மறுமையினால் பெரிய கூலிகளை எதிர்பார்த்தவராக இருப்பாரோ, அவருக்கு உலகத்தோட அலங்காரம் அவருக்கு பெருசாக தெரியக்கூடாது. அதனால் உலகத்தோட அலங்காரத்துக்கு பின்னால் இழுபட்டு போகிறத அவர் விட்டுறவராக இருக்கணும். ஃபமன் ஃபஅல ذلك இஸ்தஹ்யா மின் அல்லாஹி ஹக்கல் ஹயா. யார் இப்படி நடந்து கொள்வாரோ அவர் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு உண்மையிலே வெக்கப்பட்டவராக ஆகுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அஹ்ரஜஹு திருமிதியில் பதிவாகிக்குது. எனவே இப்படியாக அல்லாஹ் எங்களை அவதானிக்கிறான் என்ற அல்லாஹ் முஹைமின் என்ற அந்த பண்பை விளங்கி, எனவே அந்த அவதானத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு உண்மையாகவே வெக்கப்படக்கூடியவங்களாக, அந்த வெக்கப்படுதல் என்றது எதையெல்லாம் வேண்டி நிற்குதோ அதில் நிறைவேற்றி வைக்கிறவங்களாக நாங்கள் மாறிக்கொள்வோம். அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் அருள் செய்வானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.